வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு கத்திரிக்காய் கடலைக்கறி பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த கத்திரிக்காய் வச்சு 4 விதமாக பொரிச்சு குழம்பு வைப்போம். அதில் ஒரு வித குழம்பு தான் இது. வாங்கோ. தேவையான பொருட்கள்: 3 கத்திரிக்காய், 2 பெரிய வெங்காயம், 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி. கடலைக்கு நான் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கொண்டு அது ஒரு கப். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, தேங்காய் பால், சீனி, எண்ணெய் மற்றும் பூண்டு. பூண்டு நான் ஒரு ஃபுல் பூண்டும் எடுத்துருக்கிறேன். இந்த கறிக்கு நாங்கள் பூண்டும் வெந்தயமும் கொஞ்சம் கூடவே போடலாம், நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நாங்கள் தின் ஸ்லைசஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி தின்னா வெட்டினா எங்களுக்கு எதியாக பொரிஞ்சிடும். கத்திரிக்காயை நான் அதே மாதிரி தான் வெட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா இந்த ஒரு பீசஸை நீங்கள் 4 வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த தின் ஸ்லைஸ் எங்களுக்கு போதும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கொள்ளுவோம். கத்திரிக்காய் பொரிக்கிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல நாங்கள் ஒரு பீஸ் கத்திரிக்காவை போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லா கத்திரிக்காயும் அதில் ஆட் பண்ணலாம். நான் இப்போ கத்திரிக்காயை 2 இதாக பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரே தடவை எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க இயலாது, அதனால் நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்படி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நாங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் இதே எண்ணெயில் தான் வெங்காயத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயத்தை லைட்டாக தட்டி விடுங்க, அப்போ தான் கெதியாக எங்களுக்கு பொரியும். இப்படி ஒரு அரைப்பதம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் எக்ஸஸாக இருக்க ஆயிலெல்லாம் வெளில எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கொள்ளுங்க, நல்லாவே சிம்மில். நான் கொஞ்சம் சிம்மில் வைக்க மறந்தபடியாக லைட்டாக எரிஞ்சிட்டு இதில் நாங்கள் வெட்டி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நீங்கள் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயில். ஒரு நிமிஷம் ஆன அப்புறமா நாங்கள் எங்களுடைய தாளிக்க வச்சுருக்க பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நாங்கள் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு நாங்கள் பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, புளியை நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நாங்கள் கிண்டி விடுவோம். எனக்கு கொஞ்சம் தண்ணி பற்றாத வழியாக நான் 1 கப் தண்ணி இதோட சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெண்டா எனக்கு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கணும். அப்போ தான் அந்த மிளகாய் தூளுடைய நெடி வாசம் கொஞ்சம் போகும். அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எங்கள் கடலையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். எங்கள் அம்மா நார்மலாக தண்ணிக்கு பதிலாக இளநீர் தான் சேர்த்துப்பாங்க, தேங்காய் தண்ணி. அப்போ தான் இந்த கத்திரிக்காயோட விடல் எடுபடுமென்று சொல்லுவாங்க.
என்னட்ட இளநீ இல்லை, அதனால் நான் கடைசியாக இதில் சீனி சேர்த்துக்கொள்ளுவேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கடலை போட்டதுக்கப்புறமா விட்டுடுங்க கறியை. 2 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால் இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நாங்கள் அதை கொதிக்க விடுவோம். ஸோ கடைசியாக 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். சீனி சேர்த்ததுக்கப்புறமா எங்களோட கறி முடிஞ்சது. ஸோ சீனிக்கு பதிலாக தான் நாங்கள் இளநீ சேர்க்குறோம். நாங்கள் இந்த கறி நார்மலாக செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ எங்கள் ஊரில் கண்டிப்பாக இருக்கும். நல்ல டேஸ்டான கறி, புட்டுக்கு இல்லை சோறுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.